அகத்தியன் அழகு செய்ய கம்பன் கவிபாட களம்பல கண்ட சரித்திரமே தமிழே, உந்தன் கையில் ஏடாய் கூட அல்ல ஒரு கோடாய் ஏனும் நான் இருப்பேனா என தமிழன்னையை வணங்கி நம்முடைய பெருமைமிகு திருவள்ளுவர் மன்றத்தின் சார்பாக மிகச்சிறப்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பிலே பல்வேறு அறிஞர் பெருமக்கள் உரை நிகழ்த்துகிற இந்த தருணத்திலே புதன்கிழமை தோறும் இலக்கியங்களில் மனிதநேயம் என்கிற தலைப்பிலே இந்த ஆண்டு ஒரு வித்தியாசமான தலைப்பை கொடுத்து நாங்களும் இலக்கியம் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசையிலே தலைப்பை வழங்கி இருக்கக்கூடிய மன்றத்தினுடைய தலைவர், போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய ஐயா சுப்பிரமணியம் அவர்களே, செயலாளர் போற்றுதலுக்குரிய அசோகலையா அவர்களே, நம்முடைய பொருளாளர் சம்பத் அவர்களே, திரளாக இங்கே வருகை தந்து இன்றைக்கு அற்புதமாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி இருக்கக்கூடிய பேராசிரியை சரஸ்வதி ஐயப்பன் அவர்களே, நல்ல எல்லாருக்கும் மாலையில் சிற்றுண்டியெல்லாம் கொடுத்து இங்கே ஒரு சிறப்பை செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சார்ந்த சகோதரிகள் அத்தனை பேரையும் வணங்கி ஒரு நல்ல ஒரு வழியிலே திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் வந்தோன்னு ஒரு அன்பர் கேட்டார், முடிச்சிட்டிங்களா அப்படின்னாரு. அது முடிஞ்சிருச்சு. ஆமாம், 81 ரகசியம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதனுடைய பலனையும் நான் அடைஞ்சிட்டேன். என்ன பலன் அப்படின்னா, ராமானுஜர் சிலையை திறக்கக்கூடிய ஒரு பலன் எனக்கு கிடைச்சது. அனுப்பானடியில் கீழே ராமானுஜ கூடத்தில் ராமானுஜர் சிலை திறப்பு விழாவிற்கு என்னை அழைத்திருந்தார்கள். திருவள்ளுவர் தினத்தன்றைக்கு அங்கே சென்று அந்த விட்ட குறை தொட்ட குறை என்று சொல்லுவார்கள். அப்படி நம்ம எது நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம். திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் முழுக்க முழுக்க அதை தொடுவதனுடைய அந்த சிறப்பு, அதற்குரிய பலன் என்ன என்பதை நம்முடைய ராமானுஜருடைய அந்த வாழ்வியல் நடந்த சம்பவங்களை எல்லாம் அன்றைக்கு அங்கே எடுத்து கூற வேண்டிய ஒரு நிலைக்கு அங்கே ராமானுஜரை பற்றி மீண்டும் படிக்க வேண்டிய ஒரு சிறப்பையும் அங்கே செய்து கொடுத்தார்கள். அந்த வகையில் ராமானுஜர் எதற்காக 18 முறை திருக்கோஷ்டியூர் நம்பி அவரை நடையாய் நட என்று நடக்க வைத்தார் என்கிற சிந்தனையை அங்கே நான் பதிவு செய்தேன். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எளிதாக நாம் கற்றுக்கொள்ள விட முடியாது. பல நேரங்களிலே குருமார்களுடைய அந்த பார்வை நமக்கு கிடைத்தால்தான் அந்த நிகழ்வுகளுக்குள்ளே நாம் செல்ல முடியும். எனவே குருமுகமாக சிந்திக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். எனவே குரு, நாம் படிக்கிற காலத்திலே இருக்கிற அந்த குருவை நாம் நினைக்கிறோம். நாம் படித்த பொழுது நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்தார்களோ அதை நாம் நினைக்க வேண்டிய கடமை இருக்கிறது. இலக்கியத்தில் இவ்வளவு ஈடுபாடு வருவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், எங்களுக்கு அமைந்த ஆசிரியர் பெருமக்கள் அப்படி அமைந்தார்கள். வகுப்பிலே ஒரு இலக்கியத்தை சொல்லுகிற பொழுது அந்த இலக்கியத்தினுடைய ஒட்டுமொத்த பரிணாமத்தையும் நமக்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள். அதுதான் ஒரு பாடலை மாத்திரம் நடத்திவிட்டு போவதல்ல ஆசிரியருடைய பணி. ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு ஏன் பாடத்திட்டத்தை விட்டு விலகி போகிறீர்கள் என்று கேட்கிற அளவுக்கு வளர்ந்து விட்டார்கள். அதனாலே தமிழ் படிக்கிற மாணவர்களே குறைந்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்திலே திருக்குறளை அழகிட்டு வாய்ப்பாடு கூறுதல் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி மாணவர்கள்ட்ட அது தேவையில்லை. அது எதுக்கு அதை போய் தேவையில்லாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 7 அப்படிங்கிறதே 4, 3 அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது. அவன் திருக்குறளை ஒரு நெட்டில் பிடிச்சி எழுதிட்டு போகிறான். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, 4 சீரு 3 சீரு 7 சீரு தான் திருவள்ளுவர் சொல்லி கொடுத்துருக்கிறாருன்னு யாருமே எனக்கு சொல்லித்தரல சார் அப்படிங்கிற அளவிற்கு தான் இன்றைக்கு இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இலக்கியத்தை மீண்டும் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு பணியை திருவள்ளுவர் மன்றத்தார் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். இது ஒரு பெரிய கடல், இலக்கு உடையது இலக்கியம்னு சொல்லுவாங்க. ஒரு நோக்கத்தை பரப்ப வேண்டும், அதற்காகத்தான் இலக்கியங்கள் எழுந்தது. 95 வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் அவர்கள் மதுரைக்கு வருகிற பொழுது நம்முடைய மதுரை இலக்கிய பேரவை சார்பாக சொற்பொழிவாற்ற வேண்டும், ஐயா என்ன தலைப்பிலே பேசுகிறீர்கள் என்று சொன்ன பொழுது அவர் சொன்ன தலைப்பு இதுதான் இலக்கியம் என்று கொடு என்று சொன்னார். இதுதான் இலக்கியம். அதுவரை இலக்கியம் என்றால் என்னவோ ஏதோ என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிற பொழுது இதுதான் இலக்கியம். எது இலக்கியம்? அவர் அப்படி தான் தொடங்கினார். எனக்கு அந்த பேச்சு இன்றைக்கி என் காதில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. எது இலக்கியம், எது கவிதை?
எது நாவல், எது சங்க இலக்கியம், இப்படி ஒரு பெரிய பட்டியலே கொடுத்தார். அப்போ இலக்கியம் என்பது இலக்கு உடையது, இலக்கியம் என்பது கால கண்ணாடி என்று சொல்வார்கள். ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதில் நோக்கம் இருக்க வேண்டும். பெரும்பாலும் வாழ்வியலோடு ஒத்துப்போக வேண்டும். அன்றைக்கு அப்படித்தான் தமிழர்களுடைய வாழ்க்கையை பிரிக்கிற பொழுது அக வாழ்க்கை, புற வாழ்க்கை என்று பிரித்தார்கள். அது ரொம்ப வேடிக்கையாக கூட சொல்வது உண்டு. நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் குற்றாலத்தில் ஒரு நிகழ்வில் பேசி கொண்டிருக்கிற பொழுது 1 மணி நேரத்திற்கு மேலாக பேசுகிறார். பேசிக்கொண்டே இருக்கிறார். பேசி முடித்து 1.5 மணி நேரம் பேசி முடித்து, ஏனென்றால் அவர் நடமாடும் பல்கலைக்கழகம் என்று சொல்வார்கள். அப்படியே வாயிலிருந்து தத்துவங்கள் வந்து விழுந்து கொண்டே இருக்குங்க. அதன் பிறகு அறிஞர் அண்ணா அவர்கள் பேச வேண்டுமா. அறிஞர் அண்ணா ஒளிவாங்கிக்கு அருகே போகிறார். ஒளிபெருக்கிக்கு முன்பாக நின்று, தம்பி நெடுஞ்செழியா, அகமும் புறமும் என்று உனக்கு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அகத்தையும் புறத்தையும் பேசுவதற்கு நீ 1.5 மணி நேரம் எடுத்துக்கொண்டாய். உண்மையிலேயே அகத்தையும் புறத்தையும் பேசுவதற்கு இவ்வளவு நேரம் தேவையில்லை. நீனும் நானும் பகிரக்கூடியது புறம், பகிர முடியாதது அகம். நன்றி வணக்கம்ட்டு போயிட்டார். ஒரு வார்த்தையிலே மிகச்சிறப்பாக அறிஞர் அண்ணா அவர்களுடைய சொல்லாற்றல் விளைந்தது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அகம் புறம் சார்ந்த ஒரு வாழ்க்கை, அக வாழ்க்கை என்பது இல்லறத்தின் மாட்டு நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு. பெரும்பாலும் திருக்குறளில் காமத்துப்பால் யாருமே பெரும்பாலும் பேசுகிறதுக்கே பயப்படுறாங்க. அது என்ன காரணம்னு தெரியல. அதில் தான் களவியல் கற்பியல்னு வச்சுருக்கிறாங்க. அப்போ களவியலுக்கு இத்தனை அதிகாரம், கற்பியலுக்கு இத்தனை அதிகாரம் என்று வைக்கிற பொழுது அது வாழ்க்கையை குறித்து சிந்திக்கிற ஒரு இலக்கியம் என்பதை நாம் அறத்தை சொல்லுகிறோம், பொருளை சொல்லுகிறோம். இன்பத்துப்பால் என்று வருகிற பொழுது அதை நீங்களே படித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற பல பேரை நான் பார்த்திருக்கிறேன். அதில் அப்படி என்ன அதில் இருக்கிறது என்று சொன்னால், அதிலே தான் ஒட்டுமொத்த வள்ளுவருடைய அந்த இலக்கிய செழுமை என்பது அந்த இன்பத்துப்பாலிலே இருக்கிறது. அதை வரிக்கு வரி நாம் படிக்கிற பொழுது, அந்த வார்த்தைகளை நாம் உச்சரிக்கிற பொழுது அதனுடைய வலிமை நமக்கு புரிகிறது. ஐம்புலன்களை குறித்து சொல்ல வருகிற பொழுது கண்டு, கேட்டு, உண்டு, உயிர்த்து என்று சொல்லுகிறார். அப்போ எல்லாமே கொண்டு வந்துட்டார். அந்த இடத்துல வருகிற பொழுது இது எங்கே இருக்கிறது என்றால் உன்னிடத்திலே இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது அங்கே தான் அந்த காதல் இலக்கியம் வலிமை பெறுகிறது. அப்படி காமத்துப்பால், அதை இன்பத்துப்பால் அதை எடுத்து நாம் பார்க்கிற பொழுது அந்த இலக்கிய சிந்தனைகள், வள்ளுவர் வாசுகி என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம், அது கற்பனை என்று சொல்லுகிறார்கள். சில பேர் வள்ளுவர் இங்கே தான் பிறந்தாரா, இங்கே தான் அரங்கேற்றம் செய்ததா என்றெல்லாம் ஒரு புறம் தள்ளிவிட்டு பொதுவாக இலக்கியத்திற்கு என்ன வரையறை வகுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு கருப்பொருளை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். எந்த ஒரு இலக்கியமும் அந்த காலத்தை பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும். அப்படி பிரதிபலிக்கிற இலக்கியங்கள் தான் காலம் கடந்து நின்று கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே 2000 ஆண்டுகளை கடந்தும் இன்றைக்கு திருக்குறள் ஒரு அற இலக்கியம் என்று தான் எல்லோரும் பெரிதும் பேசுகிறார்களே ஒழிய, அதில் இருக்கக்கூடிய இன்ப நுகர்வு சங்கதிகளையெல்லாம், செய்திகளையெல்லாம் நம்முடைய தலைமுறைக்கு சொல்லாமல் விட்டு போய்விட்டார்களோ என்கிற எண்ணம் கூட எனக்கு வருவது உண்டு. ஏன்னா அந்த அளவிலே மிகச்சிறப்பான ஒரு பாடல்களை எல்லாம் கொடுத்திருப்பார். தும்மலில் ஒரு காதல் கதையே கொண்டு போவார். நீங்கள் அதை படிச்சிங்கன்னா தெரியும். அப்போ புலவி நுணுக்கம் அப்படின்னு சொல்லுவோம், காதல் சிறப்புரைத்தல்னு சொல்லுவோம். ஒரு தும்மல் ஏன் வருதுங்கிறதுக்கே வள்ளுவர் ஒரு பெரிய ராஜபாட்டையே நடத்தியிருப்பார். ஒரு 10 திருக்குறளில் அவர் அதை அழகாக கொண்டு போவார். அதை படிக்கிற பொழுது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. வாழ்வியல் சம்பவங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வாழ்வியலில் இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொள்கிறோமோ அதையெல்லாம் ஒரு கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய உரையாடலை போல அவர்கள் அமர்ந்திருக்கிற பொழுது சில காட்சிகளை அவர் அப்படியே நம்முடைய கண் முன்பாக கொண்டு வருவார். அந்த காட்சிகள் எல்லாம் கேட்பதற்கு இனிமையாக இருக்கும். எப்பொழுதுமே முன்பெல்லாம் திருமண மேடைகளிலே நான் பார்த்திருக்கிறேன், வாழ்த்துறை வரவர் எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை 2 மான் இருந்தது, ஒரு ஆண்மானும் பெண்மானும் இருந்தது, பெண்மானுக்கு தண்ணீர் தாகம் இருந்தது, இருந்த தண்ணீர் கொஞ்சம்தான் இருந்தது, அந்த இடத்திலே ஆண்மான் பெண்மான் குடிக்கட்டும் என்று விட்டு கொடுத்ததாம், பெண்மான் ஆண்மான் குடிக்கட்டும் என்று விட்டு கொடுத்ததாம், இருவருமே கடைசியில் குடிக்கவில்லை, எனவே காதலர் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே வாழ்க்கை, எனவே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது தான் வாழ்க்கை என்றுதான் பல அறிஞர் பெருமக்கள் மேடைகளிலே இந்த கதையை சொல்லி சொல்லி நான் பல முறை கேட்டிருக்கிறேன். அதில் ஒரு உள்ளீடு பொருள் உண்டு. பொதுவாகவே இல்லறம் என்பது ஒரு அற்புதமான தர்ம நெறி என்று தான் சொல்வார்கள்.
திருமந்திரத்திலே சொல்லுகிற பொழுது கூட மனையுள் இருந்தவர் மா தவர் ஒப்பர் என்று தான் சொல்லுகிறார். எனவே இல்லறம் அல்லது நல்லறம் இல்லை என்று சொல்லுவார்கள். அப்போ இல்லறம் தான் ஒரு காதல் சார்ந்த ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை தான் வாழ்வியலுக்கு நம்ம எடுத்துக்கொள்கிறோம். அதே நேரத்தில் புறநானூறு என்கிற அந்த சங்க இலக்கியத்திலே வரக்கூடிய அந்த புறநானூற்றிலே சொல்லப்பட்ட செய்திகளில் வாழ்க்கைனா என்ன என்பதை, வாழ்க்கை எதற்காக இந்த உடல் படைக்கப்பட்டிருக்கிறது, இந்த வாழ்வு எதற்காக, அது ரொம்ப நம்ம முக்கியமாக பார்க்கணும். அதெல்லாம் உள்வாங்கி கூட தான் கவியரசு கண்ணதாசன் தன்னுடைய பாடல் வரிகளில் ரொம்ப எளிமைப்படுத்துவார். அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே அப்படிங்கிற ஒரு சித்தர் பாடலை எடுத்து தான் அவர் வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, சென்றவனை கேட்டால் வந்துவிடு என்பான், வந்தவனை கேட்டால் சென்று விடு என்பான். இதைத்தான் பின்னால் ஒரு படத்தில் போடுகிற பொழுது இறந்தவனும் சுமந்தவனும் இறந்துட்டான், அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான் அப்படின்பாங்க. இப்போ எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை பாருங்களேன். அந்த வார்த்தை இறந்தவனும் சுமக்கிறவனும் ஒரு நாள் இறக்கத்தான் போகிறான். அந்த வாழ்க்கை நிலையாமையை ரொம்ப அழகாக தன்னுடைய பாடல் அதை தத்துவம்னு தூக்கி ஒதுக்கி வச்சுட்டோம். அப்போ ஒரு 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 இலக்கியத்தை நம்ம எப்படி பார்க்குறோம், அப்போ அந்த பாடல்களை கேட்குற பொழுது அது ஒரு தத்துவார்த்தமான ஒரு சிந்தனை நம்ம பார்க்குறோம். 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6 பாட்டை பார்த்திங்கன்னா அந்த காட்சிகள் எல்லாமே அறுபடை வீடை காமிச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் சொல்லப்பட்ட அந்த செய்திகள் அத்தனையும் பார்த்திங்கன்னா வாழ்வியலுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான திரை இலக்கியத்தை நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஒன்றே சொல்வார், நன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி என்று சொல்வார். நிலை உயரும் போது பணிவு வந்தால் உயிர்கள் உன்னை வணங்கும்னு சொல்லுவாங்க. நிலை உயர 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 பணிவு என்பது வர வேண்டும். ஆனால் இன்றைக்கு அதைத்தான் இந்த வள்ளுவர் பணியுமாம் என்றும் பெருமைன்ட்டார். பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. ஒன்றுமே தெரியாது, 4 மேடை ஏறணுன்னா தான் ஒரு பெரிய ஒரு சிறப்பு சொற்பொழிவாளர்னு நம்ம நினச்சிக்கிறோம். உண்மை அது கிடையாது. 10,000 மேடைகளை பார்த்தால் கூட அந்த மேடையை முதல் மேடை என்று எவன் ஒருவன் கருதுகிறானோ அவன்தான் வெற்றியாளனாக இந்த உலகத்திலே வலம் வந்து கொண்டிருக்கிறான். அதை மறந்துட்டு 4 மேடை ஏறிட்டா போதும் நான் ஒரு பெரிய பேச்சாளர் அப்படின்னு என்னையெல்லாம் கமலம் தியாகராஜன் ஐயாவே கேட்டாங்க. நீ என்ன பட்டிமன்ற நடுவர்னு உன்னுடைய விசிட்டிங் கார்டில் அடிச்சிருக்கிற, நீ எத்தனை பட்டிமன்றம் பேசியிருக்கிற அப்படின்னு கேட்டாங்க. ஐயா யாருமே எங்களை கூப்பிடல, நாங்களே தொடங்கிட்டோம் அப்படின்னு. இதுதாண்டா உன்னுடைய தன்னம்பிக்கை அப்படின்னார். யாருமே கூப்பிடாத பொழுது நம்மளே ஒரு அணியை உருவாக்குவோம் அப்படின்னு உருவாக்குனது தான் எங்களுடைய அணி. அது அவர் கமலம் தியாகராஜன் அதை போகிறப்பெல்லாம் கேட்பார், நீ தான் விசிட்டிங் கார்ட்லேயே பட்டிமன்ற நடுவர்னு அடிச்சிருக்கியே, உனக்கு ரொம்ப தைரியம் அப்படின்பார். அந்த மாதிரி அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா அதுக்காக படிக்க ஆரம்பித்தோம். மேடைகளில் பேசுவதற்காக படிக்கணும். நெல்லைக்கண்ணன் தான் சொல்லுவார், பேசுகிறதுக்காக வராத, படிச்சுட்டு பேசவா அப்படின்னு சொல்லுவாங்க. யாரையுமே சொல்லுகிற பொழுது அவர் யாரையுமே அங்கீகரிக்க மாட்டார். மிகப்பெரிய பேராசிரியர்களை கூட அவர் அங்கீகரிக்க மாட்டார். தனக்குத்தான் எல்லாம் தெரியும். அந்த வித்தை அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வித்யா கர்வம் அது அவருக்கு நிறைய உண்டு. அதனால் உட்காருகிற பொழுது நம்மளை பார்ப்பார், இப்படியே பார்ப்பார். கம்பன் கழக மேடைகளுக்கு போகிற பொழுது அவரோட நிறைய கம்பன் கழக மேடைகளுக்கு போகிற பொழுது அப்படியே கம்பன் பாடல்களை கொட்டுவார், அப்படியே அருவியாக கொட்டும். அப்போ அந்த நேரத்தில் அவர் அப்படியே ரசிச்சுக்கிட்டே உட்காந்துருப்போம். நம்ம இருக்கிற எல்லா பேச்சாளர்களுமே நெல்லைக்கண்ணன் அப்படி ரசித்த காலங்கள் தான் உண்டு. அப்போ அவர் சொல்லுவார், மேடைக்கு போகிறதுக்கு முன்னால் என்ன ரசிக்காத, என்ன ரசித்தேன்னா உனக்கு பேச்சு வராது. அதனால் நீ என்ன பண்ணுற, நான் பேசுகிற பொழுது உன் சிந்தனையை வேறு பக்கம் ஓட விட்டாதான் நீ பெரிய பேச்சாளராக வர முடியும். என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தால் உனக்கு நடுக்கம்தான் வரும், பயம்தான் வரும், என்னை பார்த்து வியந்து போகாதுன்னு சொல்லுவார். அவரை பார்த்து அதான் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமேன்னு புறநானூறு சொல்லிடுச்சு. ஐயோ இவர் இவ்வளோ பிரம்மாண்டம் நினைக்காத. அவர் சொல்லுவார், உனக்கு 10 நிமிடம் வழங்கப்பட்டிருக்கிறது, அந்த 10 நிமிடமும் மேடையை ஆளக்கூடிய பொறுப்பு உன்னிடத்திலே இருக்கிறது. நான் இடையிலே குறுக்கீடு செய்வது எதற்கு தெரியுமா, உன்னை ஒருபடி மேலான கருத்துக்களை சொல்ல வைப்பதற்குன்னு. நம்ம இடையில குறுக்கீடு பண்ணுறாரே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கவனம் சதறிடுறாங்க இன்றைக்கி பலரும். ஆனால் நெல்லைக்கண்ணன் சொல்லுகிற பொழுது சொல்லுவார், அந்த இலக்கிய மேடைகளில் அவர் ஒரு பெரிய சிம்ம சொப்பனம். பாரதி எடுத்துக்கிட்டாலும் சரி, சிலப்பதிகாரம் எடுத்துக்கிட்டாலும் சரி, கம்பனை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவரை வீழ்த்தவே முடியாது. ஆனால் வீழ்த்துகிற அளவுக்கு பேசுகிறவங்களை பாராட்டுவதற்கு அவர் தயாராக இருப்பார். அதுதான் பெரிய விஷயம். அப்போது ஒரு மேடையில் கூட நம்ம வேடிக்கையாக நாங்கள் அந்த மேடையில் உட்காந்துருக்கும் போது சேலம் சங்கர நாராயணன், இன்றைக்கி அவர் மிகப்பெரிய அளவில் போயிட்டார். அவர் பேசுகிற பொழுது இடையில மறித்தார்.
மறித்து நெல்லைக்கண்ணன் கேட்டார். எல்லாம் சரி, அது வந்து மந்தரையா இன்னொரு தலைப்பு, அந்த தலைப்பு கொடுமையில் மிக்கால் கூனியா கைகேயா அப்படிங்கிற ஒரு தலைப்பு. அந்த தலைப்பில் பேசுகிற பொழுது இவர் அடுக்கடுக்கிட்டே வந்தார். வந்த உடனே அவர் கைகேயி அப்படிங்கிறதுல பேசுகிற போது நெல்லைக்கண்ணை நிறுத்திட்டு கைகேயியோட அம்மா பேர் என்னன்னு கேட்டார். அப்போ பாருங்கள், கேகையன்னு தான் சொல்கிறான், கேகையன் மகள்னு தான் சொல்கிறான். கேகையனுக்கு மனைவி யாருங்கிறது தெரியல. படக்குன்னு சேலம் சங்கரநாராயணன் இப்படி அவரை பார்த்தார். அது தெரிஞ்சால் நாளில் நடுவராக உட்காந்துருப்பேன், அவ்வளோதான். அது ஒரு வார்த்தை தான் சேலம் சங்கரநாராயணன். அது தெரிஞ்சால் நான் நடுவர், இப்போ நீங்கள் நடுவர் சொல்லுங்கள், எனக்கும் தெரியலப்பான்ட்டார். இதுதான் அந்த இடத்துல அவர் சொன்ன வார்த்தை. சமாளிக்கணும். ஏன்னா கேகையன் மகள் தான் வருது, எந்த இடத்துலையும் கைகையினுடைய அம்மா பேர் வரலை. அப்போ கேட்குறப்ப நம்ம ஐயோ சார் தெரியல அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாதான். சேலம் சங்கரநாராயணன் அழகாக குன்றக்குடி சன்னிதானத்திட்ட அவர் இருந்தவர், குன்றக்குடி சன்னிதானத்திட்ட பயிற்சி எடுத்தவர். அப்போ எவ்வளோ திறமை இருக்கும் அவருக்கு. டக்குன்னு தூக்கி தோசையை புரட்டி போட்டார். அது தெரிஞ்சால் நாளில் நடுவராக உட்காந்துருப்பேன், நீங்கள் நடுவராக இருக்கீங்களே அப்படின்னு சொன்ன உடனே சபாசா அப்படின்னு சொல்லுவார். அப்போ பேச்சாளனுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எடுத்து காமிப்பாங்க. இலக்கிய அறிவு. ஆமாம் ஐயா, பார்த்தீங்க, இதுதான் டைமிங், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு. திருமதி கேகை இன்றைக்கி அப்படி தானே வச்சுருக்கேன். மனைவி பேர் தெரியலன்னா அந்த கணவன் பேரை போட்டு திருமதின்னு போட்டு முடிச்சிடுறாங்க. அதனால் எல்லோரும் அப்படி தான். இன்றைக்கி கூட சில வாட்ஸ்அப்பில் வந்தது கூட அப்படித்தான். திருமதின்னு போட்டால் பிரச்சனை இல்லை, அவங்க பேர் தெரியாமல் என்னத்தையாவது குழப்பி என்னத்தையாவது பண்ணுறதுக்கு ஐயா சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அந்த மாதிரி அவர் சொல்லாமல் அப்படி மாற்றி போட்டார். அப்போ இலக்கியம் அப்படிங்கும்போது நம்ம எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் நம்ம நினைக்க முடியாது. நமக்கும் மறைவாக சில செய்திகள் உண்டு என்பதை அந்த நேரத்தில் நம்ம வெளிப்படுத்துகிற பாங்கு தான். அதுதான் சமயோஜித புத்தின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு இலக்கியம் அப்படிங்கிறது காலம் கடந்து நிற்கிறதுனா எது இலக்கியம் அப்படின்னா, எந்த இலக்கியம் காலத்தை கடந்து நிற்கிறதோ அதுதான் சிறந்த இலக்கியமாக கருதப்படுகிறது. அப்படி பார்க்கிற பொழுது கவிதை அது ஒரு பக்கம் தனியாக போகட்டும். அப்போ எந்த ஒரு இலக்கியத்தை எடுத்துக்கிட்டாங்க, இப்போ புறநானூரை எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 நாளி உடுப்பவை 2ன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அது மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி பேசப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் என்ன தேவை, எது தேவைப்படுகிறது, தேவைக்கு மிஞ்சி எல்லாமே திருட்டுதான்னு சொல்லுவாங்க. நமக்கு என்ன தேவையோ அதைத்தான் வைத்துக்கொள்ள வேண்டும். 9 நாளி உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஓரக்குமே செல்வத்து பையனே ஈதல்னு முடிப்பார். அப்போ செல்வத்தை பெற்றவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பிறருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம். புறநானூற்று பாடல்களில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம அம்மா அவங்களாம் இலக்கணம் எடுத்திருப்போம். அகத்திணை புறத்திணைன்னு சொல்கிறோம் நம்ம. அப்போ அகத்திணை அன்பின் 5 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அதோடு நிற்கிது. அடுத்த 2 திணை என்னன்னு பல பேருக்கு தெரியாது. அப்போ அது கைக்கிளை பெருந்திணைன்னு சொல்கிறாங்க. கைக்கிளை என்பது ஒருதலை காதல், பெருந்திணை என்பது பொருந்தா காதல் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி சமூகத்தினுடைய பிரதிபலிப்பாக ஒருதலை காதல் விளைவு என்ன ஆகுது, எனக்கு கிடைக்காத யாருக்கு கிடைக்கணும் ரயிலில் பிடிச்சி தள்ளி விடுறான். அப்போ இது காரணம் கைக்கிளை. அந்த கைக்கிளை அவனுக்கு போய் சேர்ந்துருக்கணும். ஒருதலை மடல் ஏறுதல்ங்கிற ஒரு விஷயமே நம்ம இலக்கியங்களில் பார்க்குறோம். ஒரு விருப்பமான பெண் தனக்கு கிடைக்கலன்னா தன்னைத்தானே அழகை குறைத்து கொண்டு அவன் மடல் ஏறுகிற ஒரு நிகழ்வை கூட சங்க இலக்கியங்களிலே நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்கள் மடல் ஏறுகிறார்கள், பெண்கள் மடல் ஏறுதல் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. சுட்டி ஒருவர் பெயர் கொள்ளப்பெறா என்று சொல்லுவாங்க. யாரையும் பேர் சொல்ல மாட்டாங்க. அன்றைக்கி இன்றைக்கி கேரக்டர் நம்ம ஈஸியாக பேசிடுறோம். ஆனால் அன்றைக்கு அந்த காட்சி தான் தலைவன் தலைவி, பாங்கன் பாங்கி, தோழன் தோழி இப்படி தான் பேசுவாங்க. எந்த இடத்துலையுமே இன்ன தலைவன் இன்ன தலைவி அப்படிலாம் பேச மாட்டாங்க. அப்போ அது என்ன காரணம் அப்படின்னா ஒருத்தரை சுட்டி நம்ம சொல்லக்கூடாது. அப்போ நம்ம எப்பயுமே எப்படின்னா மேடைகள் இன்றைக்கி என்ன நாகரிகம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா எதிரில் பேசுகிறவங்க குடும்பத்தை பற்றியோ அதை பற்றியோ ஒரு மலிந்த நகைச்சுவை பேசி அவங்க குடும்பத்தை கிண்டல் பண்ணுற மாதிரி இதெல்லாம் கூடாதுங்கிறாங்க. ஒரு இலக்கிய உலகத்தில் இது இருக்கக்கூடாது. பட்டிமன்றத்தினுடைய அந்த வடிவமே இன்றைக்கி மாறி போயிடுச்சு. ஏன்னா சிரிக்கிறான் அப்படிங்கிறதுக்காக ஒரு இலக்கிய வடிவத்தையே மாற்றிட்டோம். பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் அப்படின்னு தான் ஒரு சொல்லாட்சி வருகிறது. பட்டி மண்டபம் தான் சொல்லணும். அது மன்றம்னு மாறிடுச்சு, மண்டபம் மாறுது, இன்னும் என்னென்னமோ பாட்டு மன்றம்னு மாறிடுச்சு. அப்போ ஒரு காலத்தில் ஓரளவுக்கு கற்றறிந்த பண்டிதர்கள் தான்
அதை பேச முடியும். அந்த இன்றைக்கெலாம் அப்படி இல்லை. இன்றைக்கெலாம் வந்து கொஞ்சம் பேச தெரிஞ்சாலே நடுவர் ஆகிடலாம். அந்த பணி ரொம்ப ஈஸியாக போயிடும். அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நூல்களை படிக்கணும். அப்போ இலக்கிய சான்றுகள் மக்கள் அதுக்காக வந்து உட்கார்ந்தாங்க. இன்றைக்கி மக்கள் ஏன் உட்காரலைங்கிறதுக்கு இதுதான் காரணம். மக்கள் வந்து எனக்கு தெரிய நான் 92, 93களில் பேசும்போது இலக்கிய பட்டிமன்றங்களுக்கு அவ்வளவு கூட்டம். இலக்கிய பட்டிமன்றங்களுக்கு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போன காலமெல்லாம் உண்டு. ராஜாமுத்தியா மன்றம் போன்ற பெரிய பெரிய இடங்களில் டிக்கெட் கொடுப்பாங்க. டிக்கெட் பணம் கொடுத்து அந்த பட்டிமன்றத்தை கேட்பதற்கு போன காலங்கள் எல்லாம் உண்டு. அப்போ அந்த இலக்கியம் கற்றுக்கணும், இலக்கிய செழுமை வேணும். அந்த இலக்கியத்தின் மூலமாக வாழ்வியலுக்கு என்ன சொல்ல போகிறாங்க. அப்போ ஒவ்வொரு கருத்துமே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். நம்ம மகிபாலன்பட்டியில் போய் தேடி பார்க்குறோம். இன்றைக்கு பூங்குன்றம்ங்கிற கிராமம் கிடையாது. ஆனால் அதுதான் மகிபாலன்பட்டியாக மாறி இருக்கிறது. பண்டிதமணி மு. கதிரேச செட்டியாருடைய வீடெல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வீட்டை பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்குது கதிரேச செட்டியாருடைய வீடு. அந்த மண்ணில் தான் பூங்குன்றம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கணியன்னா ஜோதிடன்னு சொல்கிறோம். தன் பெயரை கூட எழுதி வைக்கலை. இன்றைக்கி அதுதான் உலகம் முழுக்க பேசப்படுகிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர். அந்த ஒரு வரி எல்லாருக்கும் தெரியும். அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியம். தீதும் நன்றும் பிறர் தரவார். இந்த வாசகத்தை பார்த்து தான் நியூட்டனுடைய 3வது விதியே எழுந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்போ சங்க இலக்கியத்தில் வந்த இந்த வாசகம் தீதும் நன்றும் பிறர் தரவாரா, அதைத்தான் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் ஹவ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்னு நியூட்டனுடைய 3வது விதி. பிற்காலத்தில் வந்த நியூட்டன் இதைத்தான் ஆதாரமாக வச்சுருந்துருப்பான் போலுக்கு. அப்போ ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு அப்படிங்கிறது நம்ம இலக்கியத்தில் இருக்கிறது. இது எத்தனை பேருக்கு நமக்கு சொல்ல போகிறோம்னு தெரியல. நம்ம இலக்கியத்தில் சொல்லாத வார்த்தைகளா? அதில் தான் பெரியோர் வியத்தலுமே நீர்வழிப்படும் புனைபோல் ஆறுகிறார். அப்போ தெப்பம் எப்படி போகும் அப்படின்னா தண்ணியின் போக்கில் தான் போகும். அது மாதிரி இந்த வாழ்க்கை என்பது விதித்த விதிப்படி தான் போகுங்கிறார். நீர்வழிப்படும் புனைபோல் ஆறுகிற முறைவழிப்படும்னார். அதனால தான் திறவோர் மாட்சியின் தெளிந்த நாகலின். அதனால தான் சொன்னால் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமேனா. இதைத்தான் வள்ளுவர் போட்டார். உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்துன்னார். அப்போ வள்ளுவத்தை தாண்டி நம்மளால் வேறு எங்கிட்டு போக முடியலை. அப்போ அந்த சிந்தனை எப்படி கொண்டு வர்றாங்க பாருங்க. அப்போ ஒரு சின்ன பையனாலும் அவங்ககிட்ட என்ன இருக்கும், அவன்கிட்ட என்ன அறிவு இருக்கிறது, அந்த அறிவை நம்ம பெறணும். அதுதான் இலக்கியங்கள் நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் வேடிக்கையாக கூட சொல்வது உண்டு. கம்பன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் போயிட்டு கடைசியாக நாட்டரசன் கோட்டைக்கு வந்தாராம். நாட்டரசன் கோட்டைக்கு வந்த பொழுது அங்கே கேட்டாராம் அந்த மக்களை பார்த்து, சோறு எங்கே விற்கும்னு கேட்டாராம். உடனே ஒரு சின்ன பையன் தொண்டையில் அப்படின்னாங்க. சோறு எங்கே விற்கும்னு கேட்டாராம். அது அந்த காலத்தில் சோற்றுக்கடைன்னு இருந்திருக்குது. அப்போ சோறு விற்கிற கடைன்னு சோறுன்னு தான் சொல்லணும். இன்றைக்கி நம்ம சாதம் அப்படின்னு சொல்கிறோம். ஒயிட் ரைஸ் இருக்கான்னு கேட்குறோம், ரா ரைஸ் இருக்கான்னு கேட்குறோம். சாதம்னு சொல்லக்கூடாதான், சோறுன்னு தான் சொல்லணும். சோற்றுக்கடை தான், சோற்றுக்கடை. அதாவது சோறு எங்கே விற்கும்னு கேட்டிருக்கிறாரு. எங்கே விற்கிறோம் என் தொண்டையிலன்ட்டு போயிட்டாங்க. அதனால தான் அந்த ஊரில் நான் இருக்கணும்னு அங்கே தான் அவருக்கு சமாதி, நாட்டரசன் கோட்டையில் சமாதி இருக்கிறது. அப்போ பாருங்களேன், தேரழுந்தூரில் இருந்தவர் வள்ளல் சடையப்போ வள்ளலுக்கெல்லாம் தெரியாத யோசனையை அந்த சின்ன பையன் அடிச்சுட்டு போயிட்டான். சோறு எங்கே விற்கும், தொண்டையில் தான். அப்போ இது ரொம்ப வேடிக்கையான ஒரு இலக்கிய செழுமை. அந்த காலத்தில் ஒரு சின்ன பையன் கூட எவ்வளோ அழகான அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறான் என்பதை நம்மளால் உணர முடிகிறது. அப்போ அந்த அளவுக்கு செழுமை இருந்தது. தமிழ் செழுமை, தமிழ் பேசுகிறது வந்து அவ்வளோ ஒரு அருமையான ஒரு உச்சரிப்பு. அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு வந்து சிறப்பு லகரம் நம்ம சொல்கிறோம். நம்ம தமிழுக்குவே உரிய ஒரு அடையாளம் என்னென்னா சிறப்பு லகரம். அந்த சிறப்பு லகரத்தை சரியாக நம்ம பேசணும். இன்றைக்கி தொழிலாளி அப்படின்னு எழுதி போட்டு தான் நாங்கள் மாணவர்களுக்கு அந்த 3 லகரத்தையும் சொல்லி கொடுக்குறோம். இது சிறப்பு லகரம்டா, இது இந்த லகரம்டா, இது தன்னகரம்டா, இந்த லகரம் அந்த லகரம் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டி இருக்கிறது. அப்போ அந்த அளவிற்கு தமிழை பொறுத்தவரை என்ன வருங்கிறத அவனுக்கு தெரியல. இலக்கணத்தை முந்தி முறையாக கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் படிக்கிற பொழுது எங்களுடைய தமிழ் ஆசான்கள் இலக்கணம் எடுக்கிறப்ப நாங்கள் அவ்வளோ கவனித்தோம். இன்றைக்கி இலக்கணமே வேணாங்கிறேன். இன்றைக்கி வெறும் இலக்கண குறிப்போடு நின்றுச்சு. பகுபத இலக்கணம் எப்படி வருங்கிறதே ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க. வாடா இங்கே, இதில் என்னடா பகுதி அப்படின்னு கேட்பார். எப்படி யோசிப்போம், வா அப்படின்பார். இப்படி சொல்லி கொடுத்தார். வா பகுதி வந்து ஏவலாக வரும், கட்டளை பொருளில் வரும். இன்னும் மண்டக்குள்ளே நிற்கிது. அப்போ ஏவலாக வரும், ஏவல் சொல்லு. அப்படி வாடா, வா, போ, நீ, இப்படி வரும். அப்போ இந்த மாதிரி வார்த்தைகள் ஏவலாக. அப்போ பகுதி என்பது வாழ்த்துதல்னா வாழ்த்துக, அந்த வியங்கோல் வினைமுற்று.
அப்படி அல் அப்படின்னா அது தொழில் பெயர், தொழில் பெயர்னாலே அல்ல முடியும், இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்குறோம். பண்பு தொகை அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், மை விகுதி வரும். மை விகுதி வராத பண்பு தொகையும் உண்டு. அதுக்கு தான் அழகாக சொல்லுவார், வண்ணம், வடிவு, அளவு, சுவை, இதில் ஏதாவது ஒரு குணத்தை பெற்றிருந்தால் அது பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவார். 3 காலமும் மறைந்து வந்தால் அது வினைத்தொகை. ஊறுகாய், ஊறும் காய், ஊறிய காய், சுடுசோறு, சுட்ட சோறு, சுடும் சோறு, இப்படி. அப்போ பாருங்களேன், இது அப்படியே மனசுக்குள்ளே நிற்கிது. எளிமைப்படுத்துவாங்க. இன்னைக்கு வாழ்வியலோட கொண்டு வந்து அந்த அந்த இலக்கணத்தை கூட அந்த வாழ்வியலோடு அந்த செழுமைப்படுத்தி இப்படித்தான் அப்படிங்கிறது. இன்றைக்கி நம்ம சுடுசோறுன்னா ஞாபகத்துக்கு வருது. இன்னொரு பையன் கேட்டான், பழைய சோறு வருமா சார்? வராது, சுடுசோறுக்கு தாண்டா வரும். அப்படியே கொண்டு வந்து பாடத்துக்குள்ள போவார். ஒளி கடல், ஒளிக்கும் கடல், ஒளித்த கடல், இதாண்டா வினைத்தொகை. காலம் கறந்த பெயரச்சம் வினை அப்படின்னு சொல்லுவார். அப்போ காலம் கறந்த பெயரச்சம் மறைந்து தொக்கி வந்தால் அது தொகடா, உம்மு வெளிப்படியாக வந்தால் அது எண்ணுமடா, உம்மு மறைஞ்சு வந்தால் அது உண்மை தொகைடா, இப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ வாழ்வியலோடு எண்ணும் எழுத்தும் உண்மை தொகை, அன்பும் அறமும் உண்மை தொகை, இப்படி சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அன்பும் அறனும் இப்படி நம்ம சொல்லும்போது அது எண்ணுண்மை, அது சொல்லும்போது எண்ணுவதற்கு வரக்கூடிய உண்மைன்பாங்க. எத்தனை வருது பாரு, அன்பு, அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், இப்படி அவங்க சொல்லும்போது வெளிப்படையாக உண்மை வந்துச்சுன்னா அது எண்ணுண்மை. அன்பு நான் அப்படின்னு வந்துச்சுன்னா அதில் மறைஞ்சிருக்குடா, அன்பும் நானும் மறைஞ்சிருக்குடா, இப்படி சொல்லி சொல்லி கொடுத்தாங்க. அப்போ இலக்கியங்கள் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா நம்மை நெறிப்படுத்துகிறது. அதனால தான் புறநானூறு பாடல்கள் முழுக்க பார்த்திங்கன்னா அந்த திணையை பிரித்து வச்சாங்க. புறத்திணை அப்படிங்கும்போது வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, உளிங்கை, நொச்சி, தும்பை, வாகை, பாடான், கைக்கிளை, பெருந்திணை, அதுலேயும் வரும். அப்போ கேட்டோம், இந்த 2 திணை எல்லாத்துலேயும் வருது அப்படின்னா பொதுவியல் நம்ம சொல்கிறோம். அப்போ அது புறத்திணை. அப்போ அகத்திணை 7, புறத்திணை 12, தொல்காப்பியர் 11 சொல்கிறாரு. இப்படியெல்லாம் நமக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ பொதுவியல் திணைன்னு ஏன் வச்சாங்க? பாடான் திணைனா என்ன? பாடப்படும் ஆண்மகனது வீரம், கல்வி, கொடை, புகழ், இது எல்லாத்தையும் கொண்டு வர்றது பாடான் திணை அப்படின்பாங்க. அப்போ மனசுக்குள்ளே நிற்கும் பாடக்கூடிய ஆண்மகனினுடைய அந்த செழுமையை சொல்லுவது. அப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இலக்கியத்தோடு ஒட்டு போனது. அப்போ ஒரு விஷயத்தை சொல்லுகிற பொழுது அப்போ ஒரு புறநானூறு சங்க இலக்கியத்தில் பாடல்களை எடுக்கணும் அப்படின்னா அந்த இலக்கியத்தை எப்படி சொல்லணும், அதே நேரத்தில் குறுந்தொகை எப்படி சொல்லி கொடுக்கணும். அப்போ ஒவ்வொன்றுமே வாழ்வியல். அன்றைக்கு இருந்த ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா நும்மினும் சிறந்தது நுவ்வையாகும் என்று அன்னை கூறியது புன்னையது சிறப்பேன்னு ஒரு பாட்டு, அருமையான பாட்டு. புங்க மரம், ஒரு புங்க மரத்து பக்கத்தில் தலைவன் தலைவியை காதல் மொழி பேச கூப்பிட்றப்ப தலைவி சொல்லுகிறாள், என்ன சொல்லுகிறாள், ஒரு வகையில் நான் பிறந்த அன்னைக்கு எங்கள் அம்மா இந்த மரத்தை நட்டு வச்சாங்க, ஒரு வகையில் இந்த மரம் என்னுடைய சகோதரிக்கு முன்னால் காதல் மொழி பேசக்கூடாது, வேறு இடத்துக்கு போவோம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நும்மினும் சிறந்தது நுவ்வையாகும் அன்னை கூறியது புன்னையது சிறப்பே. அப்போ அம்மா சொல்லிட்டாங்க, இந்த காதல் மொழியை கூட நான் என்னுடைய மரத்துக்கு உயிர் இருக்குன்னு கண்டுபிடிச்சவன் யாருன்னா நம்ம தமிழன் தான். அதுக்கப்புறம் தான் ஜெகதீஷ் சந்திர போஸ் வந்தார், செடியோடு பேசினார், செடிகளுக்கு உயிர் உண்டுன்னார். மரம், செடி, கொடி அத்தனையும் உயிராக பார்த்தோம். நம்ம சங்க இலக்கிய காலகட்டங்களில் இது அழகாக சொல்லுகிற பொழுது நமக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது. இன்னும் ரொம்ப ரொம்ப அழகாக போகணும் அப்படின்னா தலைவியை தேடி தலைவன் வருகிறான், பொருள் வயல் பிரிந்து மீண்டும் இந்த கார்காலம் வருகிறது. அப்போ தோழி உட்கார்ந்துருக்கிறான், மழை பெய்யுது, இன்னும் தலைவனை காணா, சொல்லு மாறிட்டான் போலுக்க அப்படின்னு சொல்லுகிற பொழுது சொல்ல நின்ற சொல்லல் நீடு தோன்றினியர் அப்படிங்கிறான். அவை நின்ற சொல்லர் அப்படிங்கிற வார்த்தையை இலக்கியம் அருமையாக பயன்படுத்த. அவை சொன்ன சொல் மாற மாட்டான், நின்ற சொல்லர். அதுக்கு ரொம்ப அழகாக சொல்லுவா, காணம் காரண கூறினும் யானோ தேரேன் அவர் பொய் வழங்கலரே. என்னுடைய தலைவன் பொய் சொல்ல மாட்டான். இந்த காணகம் வேணால் கொஞ்சம் முந்தி மழை வரலாம், காரணம் மழைக்காலம், இந்த கானகத்தில் மழைக்காலம் வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஆனால் என் வீட்டுக்கார் அப்படி கிடையாது, என்னுடைய தலைவன் அப்படி கிடையாது, அவர் சொன்ன நேரத்திற்கு வருவார். அப்போ அந்த நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கை அந்த காலத்து பெண்களுக்கு இருந்திருக்கிறது. காணம் காரண கூறினும் யானோ தேரேன் அவர் பொய் வழங்கலரே, அவர் பொய் சொல்ல மாட்டார்.
அப்போ பாருங்களேன், ஒரு இலக்கியம் எப்படி கொண்டாந்து அந்த கற்பு நெறியை கொண்டாந்து வைக்கிறான் பாருங்க. அப்போ பொய் பேசக்கூடாது, களவு செய்யக்கூடாது, பிறர் பொருளை தேடக்கூடாது, பிறனில் விளையக்கூடாது, இது எல்லாமே சொல்கிறான். அப்போ ஒரு வாழ்க்கையில் ஒரு மனுஷன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படி பார்க்கிற பொழுது நம்ம நினச்சி பார்க்கிறோம். நம்ம இலக்கியம் ஒரு கால கண்ணாடியாக இந்த வாழ்வியலுக்கு என்னெல்லாம் கொடுக்கிறது அதை எளிமைப்படுத்தி தான் திரைப்படத்தில் சில கதைகள்லாம் கொண்டு வருவாங்க. திரைப்படத்தில் வருகிற பொழுது எங்கிருந்தாலும் வாழ்கன்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க. அப்போ அந்த பாடல்லாம் ஒரு அருமையான ஒரு உள்ளே போனீங்கன்னா நல்ல ஒரு தத்துவமான ஒரு வரிகளாக வரும். அப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, என்னுடைய காதலி நான் பார்க்குறேன், அப்போ வேற ஒருத்தனுக்கு மனைவி ஆகிட்டா அந்த இடத்துல நான் எப்படி நடந்துக்கிறேனோ அந்த அந்த அறத்தோடு நிற்றல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இலக்கியங்களை நம்ம பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம சொல்கிறோம். நம்ம அது எல்லாமே ஒரு பண்பாடு, ஒரு கலாச்சாரம். அதைத்தான் நம்ம திரை இலக்கியங்களும் வலியுறுத்திருக்கிறது. ஒவ்வொரு இலக்கியமும் நீங்கள் சங்க இலக்கியங்களில் காதலையும் வீரத்தையும் தவிர நிறைய இருக்கிறது. நீங்கள் ஒன்றில் இப்போ அண்மையில் நடந்து ஜல்லிக்கட்டு பார்த்துருப்பீங்க. இந்த ஜல்லிக்கட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் இந்த ஜல்லிக்கட்டு பூரா ஆய்ச்சியர் இந்த முல்லை நிலத்தினுடைய அங்கே தான் நடந்திருக்கிறது. திருமாலை வழிபடுகிற தெய்வமாக கொண்டாடுகிற பெருமக்கள் அந்த யாதவர் பெருமக்கள் இன்னைக்கு இவங்க தான் ஆதியில் அந்த வீர விளையாட்டெல்லாம் விளையாண்டுருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க யாரும் அங்கே இல்லை, தேடி பார்க்குறோம் நம்ம. இன்றைக்கி அது மாறிடுச்சு. இன்றைக்கு வேறு விதமாக அந்த விளையாட்டு வேறு வேறு பின்புலங்களிலே வருகிறது. ஒரு காலத்தில் காளையை வளர்க்குறாங்க. அது சொல்லுகிற பொழுதே சொல்லுவாங்க, மறுமையிலும் புல்லாலே ஆயமகள்னு சொல்கிறாங்க. 2 கொம்புகளுக்கிடையே போய் நின்று அந்த காளையை யார் ஒருவர் தழுவுகிறானோ அவனைத்தான் இந்த ஆயர்குல பெண்கள் விரும்பி மனம் முடிப்பார்கள். அப்படி தழுவாதவனை ஆயர் மகள் மறு ஜென்மத்தில் கூட அவனை தொடமாட்டார்கள், அவனை தீண்ட மாட்டார்கள்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த வீரன் எப்படி இருந்திருப்பான்னு பாரு. அப்போ அந்த வீரன் போய் ஒரு காளையை போய் நம்ம அந்த ஏறு தழுவுதல் தான் சொன்னாங்க. அடக்குறது இன்றைக்கி அதெல்லாம் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஏறு தழுவுதல், அதனுடைய போக்கில் போய் தழுவணும். அந்த அந்த இதை பிடிச்சி அந்த திமிழை பிடிச்சி அதுதான் வீர விளையாட்டு. நீங்கள் பார்க்கல, அந்த வீரர்கள் பார்த்தீங்கன்னா அந்த திமிழை தான் அப்படி பிடிக்கணும். திமிழை பிடிக்கிறப்ப அப்படியே அழுத்தக்கூடாது. அதையும் அந்த திமிழை பிடிக்கிறப்ப திமிழ் சாதாரணமாக பிடிக்க முடியாது. திமிழை பிடிக்கிறது அப்படின்னா அந்த நல்ல புஜபல பராக்கிரமம் இருந்தவன் தான் முடியும். நம்மளாம் கிட்ட போய் தொடக்கூட முடியாது. அவன் அதுக்குன்னே உடம்பை தயார்படுத்துக்கிறாங்க. அந்த திமிழை அப்படி பிடிச்சி அதோடு போகணும். நீங்கள் எதிர்த்து போனீங்கன்னா மாட்டினீங்க, அதோடு போகணும். நம்ம உள்ளே போய் நான் அந்த ஜல்லிக்கட்டு காளைகளையெல்லாம் நாங்கள் பேட்டி எடுக்கிறப்ப தான் பார்த்தோம். ஒவ்வொரு காளைக்கும் ஒரு பெரிய வரலாறு இருக்குது. எந்த காலை எப்படி போக்கு காமிக்கும் இதெல்லாம் வீரியம் படிக்கணும். சும்மா கிடையாது. அங்கே ஏதோ பிடிக்கிறேன் விரட்டுறேன் அப்படின்னு இத்தனை சைக்கிள் வாங்குறேன், ஃப்ரிட்ஜ் வாங்குறேன், கார் வாங்குறேன்னு நினைக்காதீங்க. அந்த காலை வருதுனாலே அவனுக்கு தெரியும் இந்த காலை இன்னார் வளர்ப்பு, இன்ன தன்மை படைத்தது. காளையினுடைய தன்மையை பூரா இந்த வீரர்கள் எங்கேருந்து எடுத்தாங்கன்னா முல்லைக்களியில் தான் எடுத்தான். கலித்தொகையில் இருக்கக்கூடிய அந்த வரிகளை என்ன காலை எப்படி இருக்கும், காரிக்காலை எப்படி இருக்கும், அந்த காலை எப்படி சீறி வரும், அந்த காலையை எப்படி போய் தழுவணும், அந்த காலைக்கு எந்த பக்கமாக போகணும், சில காலைக்கு இடது பக்கமாக போகணும், சில காலைக்கு வலது பக்கமாக போகணும், இதெல்லாம் வீரன் தெரிஞ்சு வச்சுருக்கான். எங்கேருந்து கிடைச்சது அப்படின்னா இன்றைக்கி பயிற்சியில் வந்திருக்கலாம். ஆனால் அன்றைக்கு இலக்கியங்கள் மூலமாகத்தான் அந்த காலமாட்டை தழுவுதல், அதான் ஏறு தழுவுதல் அப்படின்னு அதுக்கு பேர். அப்படி ஏரை போய் தழுவணும். ஏறு போல் பீடு நடையில் வள்ளுவர் சொல்கிறாரு. புகழ் புரிந்த ஒருத்தருக்கு நல்ல இல்லறம் அமைஞ்சிருச்சுன்னா அவன் ஏறு போல பீடு நடை அப்படின்பார். அப்படி நடக்கிறப்ப வீதியில் அப்படி தோளில் துண்டை போட்டு நடக்கிறான்னா வீட்டில் மனைவி சரியாக இருக்கான்னு அர்த்தம். அதனால தான் அவன் தோளில் துண்டை போட்டு நடக்கிறாங்க. ஏறு போல் பீடு நடை. இந்த காளமாடு நடக்கிற அழகை பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே ரசிப்போம். அது அப்படி கெத்தாக போகும். இந்த பொந்துகப்பட்டின்னு ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா காளமாட்டுக்கே ஒரு கோயில் வச்சுருக்காங்க அங்கே அந்த ஊரில். ஏன்னா அந்த ஊர் காளை என்ன பண்ணுமா, யாரையும் கேட்காதான். மற்ற நாளில் பூரா ரொம்ப பரமசாதுவாக இருக்குமா. ஜல்லிக்கட்டு அப்படின்னா அதுவாக போகுமா, அதுவாக போய் களத்தில் சந்திச்சுட்டு அதுவாக திரும்பி வருமா. அப்படிப்பட்ட காளை இறந்த உடனே இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் அந்த காளைக்கு ஒரு கோயில் கட்டி வச்சுருக்கிறாங்க. ஊரில் இருக்க சிவன் கோயில் எய்த்தாப்பில் இருக்குது. எய்த்தாப்பில் காளைக்கு ஒரு கோயில் பிரமாதமாக கட்டி வச்சுருக்கிறாங்க. அந்த காளையை அப்படியே கொண்டு வந்துருக்குறாங்க. அந்த காளை எப்படி இருக்குமோ எங்கள் ஊருக்கு இதாங்க பெருமைங்கிறாங்க. அப்போ அந்த அளவிற்கு ஆமாம் கோயில் மாடு அந்த அளவுக்கு எங்களுக்கு பெருமைங்க. பொந்துகம்பட்டி காளைனா இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி இருக்கக்கூடிய காளை பிடிக்கிற வீரர்கள் அத்தனை பேருமே அந்த காளையை போய் வணங்கிட்டு தான் போகிறாங்க.
அப்போ அந்த அளவிற்கு அப்படி திமுருமா, அந்த அன்னைக்கு மாத்திரம் அது அப்படி இருக்குமா, அடுத்த நாள் ரொம்ப சாதுவாக மாறிடுமா. இந்த குணம் எங்கேருந்து வரும் அப்படின்னா அந்த வாடி வாசலை பார்த்தோன்னா வருமா. அந்த வாடி வாசல்கிட்ட வருகிற பொழுது அதுக்கு வீரம் வருது. காளையும் வீரமாக இருக்குமா, வீரனும் வீரமாக இருப்பான். காளை சொல்லிட்டு போகுதான், நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் காளை அடுத்த முறையாவது ஒழுங்கா பிடி, உன்கிட்ட பிடி சரியில்லை அப்படின்னு அந்த காளைக்கு தெரியுமா யார் வந்து பிடிப்பான் நம்மளை. அதுக்காகவே காளை தயாராகுமா. இந்த காளையை பிடிச்சே தீர்வேன்னு இவனும் தயாராவானா. இவங்களுக்குள்ள ஒரு இணக்கமான போக்கு இருந்தால் தான் முடியும்னு சங்க இலக்கியம் சொல்லுகிறது. அப்போ பாருங்களேன், இலக்கியத்தில் இதை கொடுத்துருக்குறான். இன்றைக்கி இருக்கிறவன் இலக்கியம் படித்தானா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் போய் கேட்குறப்ப அவங்க அழகாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பிடி இதெல்லாம் நான் சொன்னேன், இதெல்லாம் இலக்கியத்தில் இருக்குப்பா. நான் மக்கள் தொலைக்காட்சிக்காக போய் பேட்டி எடுத்த பொழுது நாங்கள் அதை சொல்லுவோம். அப்போ நான் சொல்லுவேன், தம்பி இதில் எல்லாம் இலக்கியம் இருக்கு, அது எங்களுக்கு தெரியாதுங்க, எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரு, எங்கள் அப்பா எப்படி பிடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு, அப்போ எங்கள் அப்பா சொல்லி கொடுத்ததை நான் அப்படியே கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட வைப்பாங்க. வர்றவங்களாம் பார்த்தீங்கன்னா பீகார்லேருந்து வர்றாங்க, ராஜஸ்தான்லேருந்து வர்றாங்க காளை பிடிக்கிறதுக்கு. எல்லாருமே மிலிட்ரியில் வேலை பார்க்குறவங்க, இராணுவத்தில் வேலை பார்க்குறவங்க. அதுக்கு பெரிய பின்னணியே உண்டு. இதில் கெடுக்கிறதுக்கு ஒரு 100 பேர் இருப்பான் உள்ளுக்குள்ளே. அதெல்லாம் இப்போ களையப்பட்டு விட்டது. முன்பெல்லாம் மாடு பிடிக்கிறவனை போய் இழுத்து விடுறவன் ரொம்ப பேர் இருப்பேன். என் காளையை பிடிக்கக்கூடாது, என் காளையை பிடிச்சிட்டா எனக்கு கௌரவ குறைச்சல். அப்படி இந்த காளை வளர்ப்பு, காளையை பற்றிய சிந்தனைகள் எல்லாமே வாழ்வியலோடு, இந்த சூரியனுக்கு எப்படி நம்ம பொங்கல் வைக்கிறோம், அதனை தொடர்ந்து வரக்கூடிய இந்த ஏறு தழுவுதல் அப்படிங்கிறது தமிழனுடைய வீரத்தை காமிக்கிறான். அந்த வீரத்துக்கு பிறகு தான் காதல் வந்துச்சான் ஒரு காலத்தில். இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி எங்கே வீரம் வருதுன்னா அப்பா அம்மா கிட்ட தான் வீரம் வருது. ஆனால் அன்றைக்கு இலக்கியத்தில் அந்த காளை அடக்கின உடனே அங்கே இருக்கிற பெண்கள் வந்து அந்த காளையை வளர்த்தவ விரும்புவாளாம். அப்போ பாருங்களேன், அப்படி வீரத்தை காமிச்சு தான் அன்பை பெற்றிருக்கிறாங்க அந்த காலத்தில். இன்றைக்கி வீரம்லாம் தேவையில்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய கலாச்சார மாறுபாட்டுக்கு என்ன காரணம் அப்படின்னா முறையாக இலக்கியம் படிக்காதது தான். இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வாழ்வியலை குறித்து ரொம்ப அழகாக ஒவ்வொரு இடத்துலையும் வாழ்வுனா எப்படி இருக்கணும். அப்போ ஒரு செவிலித்தாய் போகிறாலாம், செவிலித்தாய் போய் நற்றாய் செவிலித்தாயின்னு சொல்லுவாங்க. பெத்தெடுக்கிறவங்க ஒருத்தவங்க, வளர்க்குறவங்க ஒருத்தவங்க. அப்போ அந்த செவிலித்தாய் தான் பார்த்துட்டு வந்து சொல்லுவாளாம். செவிலித்தாய் போய் பார்க்குற பொழுது இந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமாக அந்த பிள்ளையை வளர்க்குறதுக்கு அவங்க படாத பாடுபடுவாங்க செவிலித்தாய். அந்த பொன் கிண்ணத்தில் சாதத்தை வச்சுட்டு பின்னாலேயே அலைவாங்களாம். அது வேண்டாம் வேண்டான்ட்டு ஓடுமா. ஆனால் கணவன் வீட்டில் கொஞ்சம் ஏதோ ஒரு சூழலில் வறுமை வந்துடுது. வறுமை வந்தாலும் இங்கே இருக்கிறப்ப அந்த செழுமை அவன் நினைக்கல. ஆவும் மாவும் சென்றுணக்கலங்கி சேரோடுபட்ட சிறுமை தாயினுங்கிறான். அப்போ என்ன பாருங்களேன், ஒரு ஆடு மாடெல்லாம் கலந்து போய் அந்த தண்ணீர் அழுக்காக இருந்தால் கூட தன் கணவன் ஊரில் இருக்கிற அந்த தண்ணீர் தேவாமிர்தமாக இருக்கிறதுன்னு சொல்கிறானா. அப்படி பண்பட்டு விட்டால் தலைவி அப்படின்னு இலக்கியம் சொல்லுகிறது. அப்போ இங்கே அப்பா அம்மா வீட்டில் செல்வச்செருக்கில் இருந்த பிள்ளை அங்கே போய் கணவனுடைய இதை ஏற்றுக்கணும். இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ என்னுடைய வாழ்க்கையில் எடுத்துகிட்டு என் மகளை நான் அப்படி வளர்த்தேன். அது நடக்கக்கூடாது, காரில் கூட்டு போகணும், பள்ளிக்கூடத்தில் இறக்கி விடணும், அப்படி வளர்த்தோம். ஆனால் கட்டி கொடுத்த பிறகு என் மகன் இன்றைக்கி பஸ்ஸில் போகுது வருது, அங்கே போகுது இங்கே வருது அப்படின்னு கேள்விப்படுறப்ப ஒரு தகப்பனாக நமக்கு மனசுக்குள்ளே என்னடா நம்ம பிள்ளைய அப்படி பார்த்து வளர்த்தோமே, இந்த பயல்களுக்கு கட்டி கொடுத்து இவங்க இந்த பிள்ளைய இப்படி நடக்க விடுறாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கல. ஆனால் என் மகன் என்ன சொல்லுது, அப்பா போங்கப்பா, என் வீட்டுக்கார் மாதிரி வருமா, என் வீட்டுக்கார் எவ்வளோ நல்லவர் தெரியுமா, எனக்கு ஒன்றுன்னா பதறது அவர் தான்ப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த வாழ்க்கை முறையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் நம்முடைய பெண்களுடைய பண்பாடு. என்னதான் கணவனுடைய வீட்டில் வறுமை வந்தாலும் சரி, அப்பா வீட்டில் பெரிய செல்வ செழிப்பு இருந்தாலும் சரி, ஆனால் அதையெல்லாம் மறந்து இருப்பதை அந்த பண்பு இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு பாருங்கள், காலையில் திருமணமாகிறது, ஒரு வாரத்தில் விவாகரத்துங்கிறாங்க. என்னடான்னு கோர்ட்டே பயப்படுது. என்னப்பா எப்போ கல்யாணம் எவ்வளோ நாள் ஆச்சு, ஒரு வாரம் தான் ஆகுது, எங்களுக்கு விவாகரத்து கொடுங்க. எதுக்கு புரியலை. அவனை எனக்கு பிடிக்கல, அவனை எனக்கு பிடிக்கலை, அவங்க அம்மாவை பிடிக்கலை, அவங்க அப்பாவை பிடிக்கலை. யோசித்து பாருங்கள், இலக்கியம் கொண்டு போய் சேர்க்கலை. அதுதான் நான் சொல்லுவேன், அந்த பிள்ளைகளுக்கு அதை சொல்லணும். எப்படி கணவன் வீட்டில் இருக்கணும், எப்படி கணவன் இருக்கிறான், கணவனுடைய தன்மை என்ன. இப்போ இது எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுக்காம வளர்ப்பதனுடைய விளைவு நம்ம வீட்டுக்கு வந்து உட்காந்துக்கிறது.
நீங்கள் சில படங்களில் பார்க்கலாம், சில படங்களில் இந்த செய்தியை கொடுப்பாங்க. இங்கே கணவன் வீட்டில் பிரச்சனைன்னு அம்மா வீட்டுக்கு வருவா, அம்மா என்ன சொல்லுவா, கணவனோட வந்தால் உள்ளவா, இல்லாட்டி வெளியே போகணும்பா. ஏன் நான் வெளியே போனேன் செத்து தொலைன்னு சொல்லுவாள் ஒரு படத்தில் கூட, செத்து தொலை அப்படின்பாங்க. அதை போய் அவள் நினைப்பா, எங்கள் அம்மா என்னை அப்படி வளர்த்துச்சு, ஆனால் நான் கணவனை விட்டுட்டு போனதுனால என்னை செத்து போன்னு சொல்கிறாங்க, அப்படி எங்கள் அம்மா சொல்கிறாங்கன்னா அதில் அர்த்தம் இருக்குது. இது தான் பார்க்கணும். இதைத்தான் இலக்கியம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது. கணவன் வீடு எப்படி இருக்கணும், மனைவி வீடு எப்படி இருக்கணும், அந்த சுற்றத்தார் சுற்றப்பட ஒழுகல்னா அதான் செல்வத்தார் பெற்ற பையனுங்கிறான். செல்வத்தை எவ்வளோ வச்சுருந்தாலும் சுற்றத்தாரோடு இருந்து நம்ம அதை கொண்டு போகிறது தானே. இன்றைக்கி அப்படி இல்லையே, இன்றைக்கி நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிட்டோம் இன்றைக்கி. அப்போ இந்த நியூக்ளியர் ஃபேமிலியில் நீ நான் எனக்கு நீ, இன்னும் சில வீடுகளில் நான் பார்க்குறேன், உங்கள் வீட்டு ஆளுக வந்தால் நீ செலவழி, எங்கள் வீட்டு ஆளுக வந்தால் நான் செலவழிக்கிறேன். எப்படி இருக்காங்க பாருங்கள். ஏன்னா 2 பேரையும் சம்மந்தப்படுத்தி வச்ச என் பொண்ணோட அப்பா வந்தால் மாப்பிள்ளைக்காரையும் செலவழிக்க மாட்டேங்கிறேன். என் மச்சன்கிட்ட என் மச்சனை வீட்டில் தான் நடந்துச்சு, என்ன மாமா இப்படி இருக்குது அப்படின்னா, என்ன பண்ண சொல்கிறீங்க, இப்படி தான் வாழ்க்கை ஓடுது, நான் தான் போவேன், நான் தான் செலவழிப்பேன், நான் தான் வருவேன், இது என்ன பொழப்பு அப்படின்னு. நான் மக வீட்டுக்கு தானே போயிருக்கீங்க அப்படின்னா, இல்லை வீட்டுக்காரர் விட மாட்டார். அப்போ என்ன ஒரு வாழ்க்கை நம்ம வாழுகிறோம், நம்ம வாழ்கிறோமா இருக்கிறோமான்னு தான் கேள்வி. இவரும் வெக்கம் கட்டு போயிட்டு வர நாளாங்கிட்ட, மாமா இந்த மேலே எனக்கு நிலமை வந்துச்சுன்னா என் மகன் மூஞ்சிலே நான் முடிக்க மாட்டேன் அப்படின்னு. நான் மாப்பிள்ளை நீங்கள் வேறு, நீங்கள் தமிழ் படிச்சுட்டீங்க ரோசமாக இருப்பீங்க, நான் தமிழ் படிக்கலை இல்லைன்பார். தமிழ் படித்த நமக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது இந்த மாதிரி சூழல். முகம் மாறுதல் கொஞ்சம் மாறினா கூட நம்மளால் சரி இது தவறு, நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வரணும். ஏன்னா அதுதான் நமக்கு மானம் பெரிதுன்னா. இப்போ தமிழர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீரம், காதல், அதோட மானம்னா கல்வி, தருகன், புகழ், கொடை, இது மூலமாகத்தான் ஒரு பெருமிதமே நமக்கு வரணும், உவகை வரணும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் இலக்கணம் தொல்காப்பியர் கொடுத்துருக்கிறார். நகை எப்படி பிறக்கும், அழுகை எப்படி பிறக்கும், ஒன்னொன்றுக்கும் இலக்கணம் கொடுத்துருக்கிறார். ஒன்னொன்றுக்கும் வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கணும், 4 விஷயத்தை சொல்கிறார். அப்போ ஒவ்வொன்றுக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும், அந்த வாழ்க்கையில் நம்ம எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் இலக்கியங்கள் நிறைய விஷயங்களை நமக்கு பார்த்திங்கன்னா போகிற போக்கில் அதை எடுத்து படிக்கணும், ரசிக்கணும். சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய பாடல்கள் பழமொழி 400ன்னு ஒன்று இருக்குது, முன்றுரை அரையனார்னு பேர். இந்த முன்றுரைக்கே பெரிய விளக்கம் உண்டு. அதுவே ஏதோ பேருன்னு நினச்சிட்டு போயிடும். நம்ம முன்பெல்லாம் பேர் பாருங்கள், மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் அப்படின்ட்டாங்க. அப்படின்னா அப்பாவுடைய தொழில் கணக்கு வேலை பார்க்குறவர், கணக்காயனார் மகனார், கூலவாணியன் சீத்தலை சாத்தனார். அப்போ இந்த பேர் சொல்லுகிற பொழுதே நீங்கள் யோசித்து பார்க்கணும், தகப்பன் வழி. இன்றைக்கி எந்த பிள்ளையாவது அப்பா பேரை சொல்லி சொல்கிறாங்க கிடையாது. முன்பெல்லாம் இன்றைக்கும் கிராமத்தில் போனீங்கன்னா இன்னார் மகன் நான், இன்னாருடைய பேரை நான் சொல்லுவான். நகர்ப்புறத்தில் தெரியாது, என்ன ஏது எதுவுமே தெரியாது. அப்போ ஒரு காலகட்டத்தில் இருந்த அந்த மரபு இன்றைக்கு மாறி போயிருக்கிறது. அப்போ ஒவ்வொன்றுமே ஒரு பண்பாட்டினுடைய அடையாளமாக வேடிக்கையாக சொல்வது உண்டு. படித்துறையினே ஒன்று இருந்துச்சு, அந்த படியில் போய் இறங்கி போன முன்றுரை அரையனார் அப்படின்னா 2 நதிகள் இப்படி வர்ற இடத்துல உள்ளுக்குள்ளே ஒரு பகுதி இருக்கும். அதை நம்ம தீவுன்னு இப்போ சொல்கிறோம், கடல் பக்கத்தில் தீவுன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல வசிக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு வந்து அந்த முன்றுரை அரையனார், அந்த வகையராக்கள்னு சொல்லுவாங்க. அந்த இடைப்பட்ட நிலத்தில் வசிக்கக்கூடியவர்கள். 2 நதிகள் போகிற பொழுது இடையில ஒரு இடம் வரும் பாருங்கள், இந்த இடத்துல வாழ்ந்துருக்கிறாங்க. அப்போ பாருங்களேன், எந்த அச்சமும் இல்லாமல் வெள்ளம் எப்போ வரும்னு அவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி மாதிரி வெள்ளம் வரும் பயந்துட்டுலாம் ஓட வேண்டியதில்லை. அன்றைக்கி எப்போ வெள்ளம் வரும் அதுக்குள்ளே தான் அவங்க வாழ்க்கை நடந்திருக்குது, அதுக்குள்ளே தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த காட்சி, இப்போ அம்மா சொன்ன மாதிரி ஸ்ரீரங்கம், காவேரி, கொள்ளிடம், அதுக்கு இடையில் வரக்கூடிய அந்த இடம், இது போன்ற இடங்களிலே வசிக்கக்கூடியவர்கள் தான் அந்த முன்றுரை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல உறைந்தவர்கள். அப்போ முக்கூடல் சந்திக்கிற இடத்துலையும் வாழ்ந்துருக்கிறாங்க. 2 நதிகள் சந்திக்கிற அந்த பிரிந்து போகிற இடத்துலையும் இருந்திருக்கிறாங்க. மதுரையே அப்படித்தானே, கிருதமாலை நதி, வைகை நதி, இதுக்கு இடைப்பட்ட நகரம் தான் சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம அதை மாறி போச்சு. ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்திருக்குது. மாலை போல் கிருதமாலை நதின்னு தான் பேர். அந்த கிருதமாலை நதியில் தான் முதல்ல வந்தது தான் பெருமாள் கோயில். அப்புறம் தான் மற்ற கோயில்லாம் அப்புறம் தான். பெருமாள் கோயில் தான் ஆதி பெருமாள் கோயில், யுகம் கண்ட பெருமாள்னு பேர். இங்கே இருக்கக்கூடிய கூடலகர் பெருமாள் 4 யுகத்தில் இருந்திருக்கிறார். அப்போ எவ்வளோ பெரிய பழமை வாய்ந்த ஒரு கோயில் பாருங்கள். அப்போ கிருதமாலா நதிக்கரையில் பாண்டிய மன்னன், அது மச்சாவதாரம், வரிசையாக டார்வினுடைய தியரி பூரா வரும். அது பூரா இன்றைக்கி நம்ம தசாவதாரத்தில் நம்ம கொண்டு வருகிறோம். இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா இலக்கியம் சார்ந்த சிந்தனைகளை அதிகமாக
செழுமைப்படுத்தி நமக்கு நம்முடைய முன்னோர்கள் தந்திருக்கிறார்கள். இனி வருகிற காலங்களில் இன்னும் இது போன்ற நிறைய சிந்தனைகள் இலக்கியத்தில் இனி அடுத்தடுத்து போகிற பொழுது ஐயா கிட்ட பேசிட்டு ஒரு இலக்கியம் அதில் வரக்கூடிய அந்த சிந்தனைகள் அடுத்தடுத்து இன்றைக்கி முதல் நிகழ்வு அப்படிங்கிறதுனால ஒரு பரவலாக இங்கேயும் அங்கேயும் நம்ம தொற்றுக்கிறோம். இனி வருகிற பொழுது ஒரு இலக்கியம் அதை முடிக்கிறோம். அதை முடித்து அப்படியே போனால் போய்கிட்டே இருக்கலாம். ரயில் வண்டி போகிற மாதிரி எவ்வளோ தூரம் போகணுமோ அந்த அளவிற்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை திருவள்ளுவர் மன்றம் எனக்கு வழங்கி இருக்கிறது. என்னை மீண்டும் படிக்க வைத்திருக்கிறார்கள். இலக்கியத்தை மீண்டும் நாம் படித்து அதன் மூலமாக நான் பெற்ற அந்த இலக்கிய இன்பத்தை வருகிற வாரங்களிலே உங்களுக்கு தருவதற்கு நான் சித்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வந்துடலாம். சிற்றிலக்கியம் அறம்பொருள் இன்பம் வீடு இந்த 4